திட்டம் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தெரிஞ்ச விஷயமா என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? ஆதாரம்னு கேக்குறாங்க. பெண்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு சிங்கப்பெண் சிறப்பு 1 வீக் பேக் மிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் அம்மன் தங்க மோதிர திட்டம், மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அண்ணனின் சீர்திட்டம் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு சொன்னாரு. அது ஏதோ போற போக்குல அவர் சொல்லல, உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு. நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தெரிஞ்ச விஷயமாச்சு. விரிவாமே ஓபன் ஆகும். ஹலோ, நாளைக்கு இது எல்லாருக்கும் பரவும். சிக்கிட்ட தப்பவா முடியும்? விலை உயர்வினாலும் பொதுமக்கள் தங்களது வருவாயிலிருந்து கூடுதலான தொகையினை செலவிட்டு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். அத வேற சேனல்லையும் சோசியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதி சுமையினை குறைக்கும் வகையிலும் மக்களுக்கு என்ற வகையில குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அதுக்கு என்னப்பா இது செய்து அவர் தொடர்ந்து பார்க்க வேண்டும், அதன் மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க? அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் எனவே குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் எதற்காக காலம் தாழ்த்துறீங்க? இதையே 3 மாசமா சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஏனுங்க மாமா வெட்டிடலாங்களா? ஏயா ஏவாய கிளறீங்க? செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. நீக்குதலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைஞ்சு ஜோசியக்கார சொன்னாதான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? சிலிண்டர்கள் வழங்கப்படும். அப்படி போடு தலைவா, அப்படி போடு, அப்படி போடு. திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. நம்ம மாண்புமிகு நம்ம கரூர் கம்பெனி மன்னிக்கணும், கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். என்னது எனக்கா? உனக்குதான். ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன்? யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா. எனவே சினிமால பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல இல்ல. குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். 100 ஆண்டு காலம் வாழ்க. இல்லங்க, முதலமைச்சர்